ராமராமா சனிக்கிழமை 28ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி தசமி திதி கார்த்தால 10:45 வரை, பின்பு ஏகாதசி திதி, புஷ்ய நட்சத்திரம் அதாவது பூஷ நட்சத்திரம் மாலை 4:31 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம், சுகர்ம யோக கரஜ கரணம், ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சனி பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன? சனைஸ்வரர் அப்படின்னாலே ஒரு பயம் வருது எல்லாருக்கும். ஏழு நாட்டு சனி, அஷ்டமத்து சனி, ஜென்மச் சனி அப்படின்லாம். ஆனால் சனைஸ்வரரை திருப்திப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். நாம் ரொம்ப பயப்படுறோம். சனீஸ்வரரை கண்டு கோவிலுக்கு போய் சுத்துன்னு சுத்துறோம். அவ்வளவு சிரமப்பட வேண்டியதே இல்லை. ரொம்ப சுலபம் சனீஸ்வரரை திருப்தி பண்ணுறது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா போகிறோம். நல்லெண்ணெயை ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேய்ச்சி, ஆண்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு வச்சுட்டாலே சனீஸ்வர உபாதை போயிடும். ஒன்றுமே பண்ண மாட்டேன். பெண்மணிகள் வெள்ளி செவ்வாழை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சனிக்கிழமையில எள்ளுஞ்சாதம் பண்ணி 10 ஏழைகளுக்கு கொடுக்கறது, சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி தானும் சாப்பிட்றது. இப்படி பண்ணினாலே சனீஸ்வரனுடைய உபாதைகள்லாம் போயிடும். இது மாதிரி எண்ணெயை வாங்கி தானம் பண்ணுறது, நல்லெண்ணெய் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறது, இல்லை ஏழைகளுக்கு கொடுக்கறது, நல்லெண்ணெயை வாங்கி தானம் பண்ணினா சனீஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி இரும்பு வஸ்துக்கள், இரும்பு பாத்திரங்கள், அதை தானம் பண்ணுறது. குக்கர், இந்த மில்க் குக்கர், இலுப்பச்சட்டி, கரண்டி, இந்த மாதிரி பலது வந்திருக்கே, இரும்புல பலது இருக்கே. இந்த மாதிரி இரும்பு சாமான்களை வாங்கி தானம் பண்ணினா சனீஸ்வரர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி பல உபாயங்கள் இருக்கு. இதை ஏதோ ஒன்றுத்த பண்ணி சனீஸ்வரனுடைய அனுகிரகத்தை சுலபமாக நாம் அடைஞ்சுலாம். ஏழரச்சனையோ, அஷ்டமச்சனையோ, ஜென்மச்சனையோ, எந்த சனையும் எதுவும் பண்ணாது. ராம் ராம்.